வவ்வால் மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட் போனால் வவ்வால் மீன் எங்கேயுமே கிடைக்கல. சரி, நல்ல பெரிய மீனாக பார்த்து வாங்கணும்னு சொல்லிட்டு மீன் கடைக்காரங்க கிட்டேயே கேட்டுருவோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மீனில் முள்ளே இருக்கக்கூடாது, நடு முள் மட்டும்தான் இருக்கணும், மீன் ரொம்ப நல்லா இருக்கணும் சொல்லி நம்ம வந்து மீன் வாங்குவோம் எப்பயுமே. அதுக்கப்புறம் அவங்க தான் இந்த மீன் நல்லாயிருக்கும், அந்த மீன் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மீன் கடைக்காரர் வந்து நல்லா வந்து எல்லா ட்ரிக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. மீன் வந்து செம்ம ப்ரோட்டீனாக, மீனே ப்ரோட்டீன் தான், அதில் இந்த மீன் பயங்கர ப்ரோட்டீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனை சொன்னார். மீன் பேர் வந்து அவர் இங்கிலீஷில் சொன்னார் டூனா ஃபிஷ்ஷாக. டூனா ஃபிஷ்னால் தமிழில் சூற மீன் போல இருக்குது. எனக்கு சுறான்னாரு. சுறா மீனானா நம்ம சாப்பிட்ருக்கோமான்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, சுறா மீன் நல்லாயிருக்கும்னு அவரே சொன்னார். வஞ்சரத்துக்கு ஈக்குவல்னு சொன்னார். நெக்ஸ்ட் டைம் தேடி வந்து வாங்குவீங்கன்னு சொன்னார். ஒரு மீன் வாங்கினேன், 1 கிலோ இருந்தது. வெட்டினதுக்கப்புறம் ஐயோ மீன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா இவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு வேணாம், அதே மீனே எதுக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு நல்ல வேலை வேறு மீன் வாங்கினேங்க. அந்த மீன் வந்து சங்கரா மாதிரி இருக்குமா, பெரிய சங்கரான்னு பேருன்னு சொன்னார். அதையும் 1 கிலோ வாங்கிட்டு மொத்தம் 700 ரூபாய் ஆயிடுச்சு. சமைச்சு சாப்பிடும்போது என் பொண்ணு வந்து மீனே நல்லா இல்லைன்னா, இருந்தாலும் அவங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்குன்றதுனால அப்பாவும் பொண்ணும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சாப்பிடும்போது எனக்கு மீன் குழம்பும் பிடிக்கல, மீனும் பிடிக்கல. மீனில் உப்பு காரமும் ஏறல, மீன் குழம்பு கொஞ்சம் கசப்பாக இருந்த மாதிரி இருந்தது. அது என்ன மீனுன்றது எனக்கு அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் பூக்காரம்மாக்கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு இது என்ன மீனுன்னு கேட்டால் இது சூற மீனா, இந்த மீன் அவ்வளோவா நல்லா இருக்காதான், விலையும் கம்மி தானா, இது யாரும் ரொம்ப வாங்க மாட்டாங்களாம், இதுக்கு வந்து பயங்கர உப்பு காரம் மிளகாத்தூள் மஞ்சாத்தூள் போடணும் அந்த அம்மா சொன்னாங்க. நம்ம இதை சமைச்சிட்டோம், இது நம்மளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா, சமைச்சிருக்கீங்களா, எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள்.